ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை 2024 வருடம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாக சதுர்த்தி. ஒரு கிண்ணம் தண்ணீரில் இப்போ நாம் சொல்லக்கூடிய பொருட்களை போட்டு என்ன வேண்டுனாலும் அது அப்படியே கிடைக்கும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிற பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வழிபாடை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தவங்களுக்கு அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கணும். அப்படி நடக்காமல் தடைபட்டிருந்தாலோ இல்லை தாமதமானாலோ உடனே பல பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது தோஷம் இருக்கா போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது பல பேருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாகதோஷம் தான். இந்த நாகதோஷத்தை சரி செய்யறதுக்கு பல வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருக்குது. இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நாக சதுர்த்தி அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடு நாகதோஷத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தினமாக இருக்குது. அந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிற பற்றி இந்த ஒரு ஆன்மீக பதிவில் விரிவாக பார்க்கலாம். நம்மோட முன்னோர்கள் அவங்களோட காலத்தில் ஏதாவது ஒரு நாகத்தை துன்புறுத்தினாலோ இல்லை அடிச்சிருந்தாலோ நமக்கு நாகதோஷம் ஏற்படுமா. இதே மாதிரி ஒரு சில வம்சாவளியை சேர்ந்தவர்களுக்கு நாக சாபமும் இருக்கும். அதனால் கூட அவங்களுக்கு நாகதோஷம் ஏற்பட்டிருக்கலாம். ராகு கேதுவோட பாதிப்பாலையும் நாகதோஷம் ஏற்படலாம். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் நாகதோஷம் ஏற்பட்டுட்டாலே அவங்களோட வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் தடைபட்டு நின்றுடும். அப்படி இல்லைனா தாமதமாகிடும். நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் தடைபட்டு நிற்காம அந்த தடையை நீக்கிறதுக்கு நாகதோஷத்தை நாம் நிவர்த்தி செய்யணும். அதுக்காக நாம் நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நம்ம பயன்படுத்திக்கணும். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த வருடம் நாக சதுர்த்தி வருது. அன்னைக்கு நாம் நாகத்துக்கு பூஜை பண்ணணும். நாக சிலைக்கு பூஜை பண்ணணும். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள்லையோ இல்லை வேப்ப மரத்துக்கு அடியிலையோ பார்த்தீங்கன்னா நாக சிலைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த நாக சிலைக்கு தான் நீங்கள் நாக சதுர்த்தி தினத்தன்னைக்கு பூஜை பண்ண போகிறீங்க, அபிஷேகம் செய்ய போகிறீங்க. நாக சதுர்த்தி தினம் வரக்கூடிய ஆகஸ்ட் 8ஆம் தேதி எந்த நேரத்தில் நாக சிலையை போய் வழிபடலாம்? காலையில் 7:35 மணிலேருந்து 8:55 வரைக்கும். அதே மாதிரி காலையில் 10:35 மணிலேருந்து 11:50 வரைக்கும். ராகு கால நேரமாக இருக்கக்கூடிய 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். இந்த 3 நேரங்களில் எந்த நேரம் உங்களுக்கு ஏதுவாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாக சிலைக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு போகும்போது வழிபாடு செய்யலாம், வீட்டிலையே வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறவங்களாம் இருக்கிற பட்சத்தில் கோவிலில் இருக்கக்கூடிய நாக சிலையை வழிபடலாம். பொதுவாக இந்த நாக வழிபாட்டை செய்யறதுக்கு ராகு காலம் உகந்த நேரம்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் நாக சதுர்த்தி ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை ராகு காலம் பார்த்தீங்கன்னா மதியம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். இந்த இடைப்பட்ட நேரங்களில் ஒரு சில கோவில்களில் நடை சாத்தியிருப்பாங்க. அதனால் கோவிலுக்கு போயிட்டு நாக சதுர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்ய முடியாத சுச்சுவேஷன் கூட ஏற்படலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய கோவில்கள்லையோ இல்லை வேப்ப மரத்துக்கு அடியிலையோ கூட நாக சிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்க ராகுகால நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. மதியம் 1:30 3 மணி வரைக்கும் கோவிலுக்கு போக முடியாதவங்க, நடை சாத்திரும்னு நினைக்கிறவங்க காலையில் 7:35 மணிலேருந்து 8:50 வரைக்கும், 10:35 மணிலேருந்து 11:50 வரைக்கும் இந்த நேரத்தில் நாக சிலைக்கு வழிபாடு செய்யுங்க. நாக சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமானது நாக சிலைக்கு அபிஷேகம் தான். கோவிலுக்கு போகும்போது பால் எடுத்துகிட்டு போங்க, பன்னீர் எடுத்துகிட்டு போங்க, சந்தனம் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நாக சிலைக்கு உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ பால் வாங்கி அபிஷேகம் கூட பண்ணணும் அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சாஸ்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணால் கூட போதும். அதை அந்த நாக சிலை மனப்பூர்வமாக ஏற்றுப்பாங்க. நீங்கள் அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த பாலும் அந்த தண்ணீரும் அந்த நாக சிலை மேலே பட்டு பூமிக்கு போய் சேரணும். அதுதான் நாக சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யறதுக்கான முக்கியமான நோக்கமே. ஒரு சில பேர் வீடுகளில் அவங்க வீட்டோட பூஜை அறையில் நாகம் வச்சு வழிபடுவாங்க. அதாவது நாகம் இருக்கிற மாதிரி சிலைகளையோ மோதிரங்களையோ வச்சு வழிபடுவாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த நாகம் சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு அபிஷேகம் செய்யலாம். அப்படிப்பட்ட பொருட்கள் உங்கள் பூஜை அறையில் இல்லையா, என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு சாமியோட திருவுருவ படம் எடுங்க. முருகர் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா முருகரோட பாதத்தில் நாகம் இருக்கும். சிவபெருமானை எடுத்திங்கன்னா சிவபெருமான கழுத்தில் நாகம் இருக்கும். விநாயகர்கிட்டையும் நாகம் இருக்கும், அம்பாள் கிட்டையும் நாகம் இருக்கும். இப்படி ஒரு கடவுள்கிட்ட நாகம் ஏதாவது ரூபத்தில் இருக்கும். அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு அந்த ஃபோட்டோவுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி பாலை தொட்டு நீங்கள் தரையில் விடணும். குறிப்பாக நீங்கள் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த பால் அப்புறம் தண்ணீர் தரையில் விடணும் இல்லையா? அதுக்காக நீங்கள் என்ன செய்யலான்னா இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை வீட்டில் செய்யுங்க.
ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நாக சிலை இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ நாகத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி அந்த சொம்பு தண்ணீரில், கிண்ணம் தண்ணீரில் ஒரே ஒரு சொட்டு பால், ஒரே ஒரு சொட்டு தண்ணீர், இல்லை அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருட்கள் நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அது எல்லாத்தையும் அந்த தண்ணீரில் போடுங்க. இப்போ நீங்கள் நாகத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி மனசார நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணீர் தரைக்கு மண்ணுக்கு போய் சேரணும்ல, பூமிக்கு போய் சேரணும். உங்கள் வீட்டில் தரையில் பின்பக்கமாக செடிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஊற்றிடுங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, ஃப்ளாட்டில் இருக்கீங்க, கீழே தரைக்க போக முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பால்கனியில் கார்டன் வச்சுருப்பீங்க, தொட்டியில் செடி வளர்ப்பீங்க. அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணில் கூட விட்டுருங்க, அதுவும் தப்பு இல்லை. நீங்கள் நாக சதுர்த்திக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் பிரத்யேகமாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் பால், பன்னீர், அபிஷேகமானுடைய பொருட்கள்லாம் சேர்த்து அந்த கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதை நீங்கள் நாகமாக பாவிச்சு வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் தண்ணீரை மண்ணில் கொண்டு கொட்டிடுங்க. நாக சதுர்த்தி தினத்தில் கட்டாயம் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுறது மூலயமா இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நாகதோஷத்தால் ஏதாவது வந்து விஷயங்கள் தாமதமாகிட்டு இருக்கு, இல்லை தடைபட்டுகிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க அபிஷேகம் செஞ்சு நாக சிலைக்கு மலர்களால் அலங்காரம் செஞ்சு தீபதூப ஆராதனை காட்டுங்க. எங்களோட முன்னோர்களோ இல்லை நாங்களோ உங்கள் வம்சாவளியினரை ஏதாவது துன்புறுத்திருந்தாலோ அடிச்சிருந்தாலோ அதை மன்னிச்சு எங்கள் குடும்பம் தலை தோங்கிறதுக்கு அருள் புரியணும்னு மனசார வேண்டிக்கோங்க. விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதமும் இருக்கலாம். இது நாக சதுர்த்தி தினத்தில் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய முக்கியமான பூஜை முறை. அந்த சொம்பு தண்ணீரில், கிண்ண தண்ணீரில் நீங்கள் கட்டாயம் இந்த பொருட்களை போடணும். அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம் செய்யக்கூடிய நபர்கள் நாக சதுர்த்திக்கு நாக சிலைக்கு அபிஷேகம் பண்ணுற அப்படிங்கிற பேரில் 1/2 லிட்டர் 1 லிட்டர் பாலை வாங்கிட்டு போயிட்டு பாலை வீணாக்கி அங்கே கோவிலில் வரக்கூடியவங்க அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது நடக்க முடியாமல் காலில் அந்த பால் பட்டு வீணாகும். அதே மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு சின்னதாக ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் பால் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நாக சிலைக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். மீதி உங்களுக்கு அதிகமாக பால் இருக்கா, அந்த பாலை சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ பால் வாங்க முடியாத கஷ்டப்படக்கூடியவங்க, இல்லை ரோட்டில் குழந்தைய வச்சு கஷ்டப்படுவாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பாலை வாங்கி கொடுங்க. அதுவும் நாக சதுர்த்தி அன்னைக்கு இப்படி செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கூடுமான அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு தான தர்மம் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் இது வரைக்கும் நீங்கள் பாம்பு மட்டும் இல்லை, நாகத்தை மட்டும் இல்லை, எந்த ஒரு ஜீவராசியையும் துன்புறுத்திருந்தாலும் அந்த ஜீவராசிகள்கிட்ட உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும், அந்த பாவங்கள்லேருந்து எங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கணும். இதுக்கு முன்னாடி எங்களோட முன்னோர்கள் ஏதாவது பாவம் செஞ்சா கூட அதுலேருந்து நிவர்த்தி கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது வரைக்கும் நாக சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் அப்படி வழிபாடு செஞ்சதே இல்லை, நாக சதுர்த்தினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்கோம். கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க கட்டாயம் வேப்ப மரத்துக்கு அடியிலையோ இல்லை கோவிலிலேயே இருக்கக்கூடிய நாக சிலைக்கு பால் அபிஷேகம் ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாமி ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நாகத்தை எடுத்து வச்சு அதுக்கு முன்னாடி தண்ணீர் வச்சு அபிஷேகம் சம்மந்தப்பட்ட பொருட்களை தண்ணீரில் ஊற்றி அதுக்கப்புறமா அந்த செடியில் போட்டுருங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.